ஒரு காலகட்டத்தில் தனிமையில் வாழ்ந்து பாடசாலைகளில் படித்து இளைஞர்களாக மாறி வாலிப பருவத்தில் வாழ்க்கையினுடைய நீரோட்டத்தில் கலக்கிற பொழுது இன்னும் ஒரு பக்கம் உளவியல் தேவைகளோடு சேர்த்து உடலியல் ஆசைகளும் அதிகரிக்கிற பொழுது தனக்கென்ற ஒரு ஒதுங்குமிடம், தனக்கென்ற ஒரு அடைக்கலம் தேவை என்கிற ஒரு மனோநிலை ஏற்படுகிற பொழுது அந்த மனோநிலையை ஒரு சரியான சீரான வடிவமைப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் எங்களுக்கு காட்டி இருக்கிற மிக உன்னதமான ஒரு வணக்கம் தான் அந்நிகாஹ் என்று சொல்லுகிற திருமணம் என்று சொல்லுகிற விஷயம். இந்த திருமணம் என்கிற இந்த ஒப்பந்தம் அல்லது இந்த உறவு இஸ்லாத்தினுடைய பார்வையில் முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம், இதை ஒரு வணக்கமாக இஸ்லாம் அறிமுகம் செய்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நிகாஹு மின் சுன்னதி வமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை, என் வழிமுறையை யார் வெறுக்கிறார்களோ, வேண்டாம் என்று ஒதுக்குகிறார்களோ, நான் தனிமையில் வாழப் போகிறேன் என்று சொல்கிறார்களோ, நான் துறவரத்தில் போக போகிறேன் என்று சொல்கிறார்களோ, இவர்களெல்லாம் இந்த மார்க்கத்துக்குரியவர்கள் என்று சொல்வதற்கு தகுதியானவர்கள் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் செய்த மிக உன்னதமான ஒரு வணக்கமாக இந்த திருமணம் என்று சொல்லுகிற வணக்கத்தை நாங்கள் பார்க்கிறோம். மனித உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும், அவனுடைய செயற்பாடுகளை கட்டுக்கோப்புக்குள் வைத்திருப்பதற்கும், மனித செயற்பாடுகளின் ஒழுங்குகள் சீராக அமைவதற்கும் இந்த திருமணம் என்று சொல்லுகிற ஒரு அம்சத்தை அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சிகளில் ஒன்றாக இந்த பூமியில் அறிமுகம் செய்கிறான். وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا, உங்களை ஆண்கள் பெண்கள் என்று சோடி சோடிகளாக நாங்கள் படைத்திருக்கிறோமே, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று சொன்ன அல்லாஹ் லிதஸ்குனு இலைஹா, அதன் மூலமாக அந்த சோடிகளாக நீங்கள் படைக்கப்பட்டதன் ஊடாக ஒருவருக்கொருவர் மன அமைதியையும் நிம்மதியையும் நீங்கள் பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி இவ்வாறு நாங்கள் உங்களை படைத்து வஜஅல பைனகும் மவத்ததன் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் திருமணம் என்று சொல்லுகிற இரு மனங்கள் ஒன்றாக இணைந்து ஒரே பாதையில் பயணிக்கின்ற வெவ்வேறு கோணங்களில், வெவ்வேறு திசைகளில், வெவ்வேறு குடும்பங்களில், யாரென்று தெரியாமல் வாழ்ந்த வெவ்வேறு சூழல்களில் வளர்ந்த பல்வேறு பழக்க வழக்கங்களோடு இருந்தவர்கள் எல்லாம் திருமண உறவு என்று சொல்லுகிற ஒரு அம்சத்தினூடாக இணைந்து அன்பாகவும் பாசமாகவும் நேசமாகவும் ஒருவருக்கொருவர் இணைந்து வாழுகிற இந்த வாழ்க்கை இருக்கிறது. இந்த விட்டு கொடுக்க முடியாத உறவு இருக்கிறது, இணைந்து வாழுகிற சந்தோஷம் இருக்கிறது. இந்த சந்தோஷம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அதே நேரம் அல்லாஹு தஆலா இந்த திருமண ஒப்பந்தத்தை வரைவிலக்கணப்படுத்துகிற பொழுது இதை ஒரு சாதாரண விஷயமாக அல்லாஹ் சொல்லவில்லை. வஅഖذனா மின்ஹும் மீசாக்கன் கலீலா, இந்த திருமணத்தின் ஊடாக கணவன் மனைவி என்று சொல்லுகிற அந்த உறவு இணைவதன் ஊடாக அவர்களுக்கு மத்தியில் நாங்கள் ஒரு கடினமான, ஒரு கனமான, ஒரு பாரமான ஒப்பந்தத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவு இலகுவில் முறிக்க முடியாத, முறித்து விட்டால் கூட இலகுவில் சேர்ந்து கொள்ள முடியாத ஏனைய வியாபார ஒப்பந்தங்களை போல, கொடுக்கல் வாங்கல் உடன்படிக்கைகளை போல, ஏனைய சமாதான ஒப்பந்தங்களை போல முறிந்து விட்டால் இன்னும் ஒன்றை செய்து கொண்டு இலகுவாக போய்விடலாம் என்கிற மனோநிலையில் இல்லாமல் மிக கடுமையான இறுக்கமான சட்டதிட்டங்களோடு இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே இந்த திருமணத்தை பற்றி அறிமுகம் செய்கிறார். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய கால சூழல், இந்த திருமண வாழ்க்கை ஒரு பக்கம் மிக பெரும் சவாலாக மாறி போயிருக்கிற ஒரு சூழலில், இன்னும் ஒரு பக்கம் திருமணம் கேலிக்கூத்தாகவும் பொழுதுபோக்காகவும் மாறி போய் கொண்டிருக்கிற ஒரு இக்கட்டான சூழலில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேசிக் கொண்டிருக்கிற எனக்கும் சரி, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் சரி, இந்த திருமண வாழ்க்கை என்பது இன்றிருக்கிற சினிமாக்களும், இன்றிருக்கிற நாடகங்களும், இன்றிருக்கிற காட்சிகளும், ரீல்ஸுகளும் வடிவமைத்திருக்கிற ஒரு வகையான மனோபாவம். பெண்கள் என்றால் பிரச்சனைக்குரியவர்கள், குடும்ப வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக வெறுத்திருக்கிற சூழலில் ஒருவன், நீ வெளியிலே இருப்பது உனக்கு சந்தோஷமா, வீட்டுக்குள் போவது சந்தோஷமா என்று கேட்டால், எனக்கு வீட்டுக்குள் போவது பயமாக இருக்கிறது, என் மகிழ்ச்சியை கெடுக்கிறது, என் மனைவியோடு சேர்ந்திருப்பது என் சந்தோஷத்திற்கு தடையாக இருக்கிறது என்று எல்லோருமே அல்லது பெரும்பாலும்
பெரும்பாலானவர்கள் அல்லாஹ் அருள் பாலித்தவர்களை தவிர பேசிக் கொள்கிற அளவுக்கு திருமண வாழ்க்கை இன்று கசந்து போய் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் இருப்பதை பார்க்கிறோம். அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வு, அந்த ஆய்வினுடைய முடிவின் பிரகாரம் சுமார் 90% திருமணங்கள் இன்றைய கால சூழலில் பிள்ளைகளுக்காகவும் குடும்ப கௌரவத்திற்காகவும் தான் ஒட்டி கொண்டிருக்கின்றன என்று சொல்லுகிற அளவுக்கு திருமண வாழ்க்கை மிக கடுமையான இறுக்கமான சோதனைகளோடு மாறிப்போய் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த திருமண உறவினுடைய நிலையை எடுத்து பார்க்கிற பொழுது வாலிபர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். மிக வேகமான திருமணங்கள், மிக அவசரமான திருமணங்கள். நேற்று பாடசாலையில் படித்துக் கொண்டிருந்த மாணவி மறுநாள் திருமண ஒப்பந்தத்தில் சேருகிறாள். பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த மாணவன் திருமண ஒப்பந்தத்தில் சேருகிறான். நேற்று பாடத்திற்கு போய் வந்தவன் இன்று மணமேடையில் உட்கார்ந்து இருக்கிறான். தவறு கிடையாது. ஆனால் அந்த வேகம் மறுநாள் அடுத்த வாரம் அடுத்த மாதம் செய்தி கேள்விப்படுகிறோம், அந்த திருமணம் பிரிந்து விட்டதாக, தலாக்கிலே போய் முடிந்திருப்பதாக, காதை கோட்டிலே வழக்கு வைத்திருப்பதாக கேள்விப்படுகிற அளவுக்கு மிக வேகமான திருமணங்களும் மிக வேகமான மனமுறிவுகளும் அதிகரித்து போய் கொண்டிருக்கின்றன. இரண்டாவது திருமணம் என்பது இன்று ஃபேஷனாக மாறிக்கொண்டு வருகிறது. மார்க்கம் அனுமதித்த இரண்டாவது திருமணம் அல்ல, மார்க்கம் வலியுறுத்திய இரண்டாவது திருமணம் அல்ல. ஒன்றை முடித்துவிட்டு தலாக் சொல்லிவிட்டு அல்லது பிரிந்து விட்டு இன்னொன்றை முடித்துவிட்டு அத்தோடு வாழ்ந்துவிட்டு ஆசையை தீர்த்துவிட்டு இன்னும் ஒன்றை முடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற அளவுக்கு வரும் 20, 23, 24 வயதுகள் நிறைவடைவதற்குள் மூன்றாவது திருமணத்தை முடிக்கிறான் என் வாலிபன். நான்காவது திருமணத்தில் வந்து நிற்கிறான் என் யுவதி. அந்த அளவுக்கு சமூகம் மிக மோசமான மனோநிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், முஸ்லிம் பிரதேசங்களில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் சொல்லுகின்றன, முஸ்லிம்கள் செறிந்து வாழுகிற, முஸ்லிம்கள் நெருக்கமாக வாழுகிற பகுதிகளில் 10 வீடுகளில் ஒரு வீட்டிலே 10 வீடுகளை எடுத்துக்கொண்டால் அந்த 10 வீடுகளில் ஒரு வீட்டிலே திருமணத்தை கைவிட்டு விட்டு ஒரு குழந்தையோடு அல்லது குழந்தை இல்லாமல் திருமணத்தை பிரிந்து வாழுகிற 18 வயதுக்கும் 25 வயதுக்கும் இடைப்பட்ட ஒரு வாலிபனோ அல்லது ஒரு யுவதியோ இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்று இந்த திருமணத்தினுடைய மனமுறிவுகள் மிக அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. கேலி கூத்தாக எல்லா விஷயங்களையும் போல என்னுடைய வாலிபர்கள் இந்த திருமணத்தையும் கையாள ஆரம்பித்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 2 சவால்களுக்கு மத்தியில் தான் இஸ்லாம் சொல்லுகிறது, وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا. இந்த திருமண ஒப்பந்தம், கணவன் மனைவி என்கிற இந்த சோடி, இதன் ஊடாக மன அமைதி கிடைப்பதற்காக, மன நிம்மதி கிடைப்பதற்காக, ஆறுதலுக்காக, சந்தோஷத்திற்காக, அன்பை பரிமாறிக் கொள்வதற்காக, ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் தங்களை புரிந்து கொள்வதற்காக, தங்களுடைய ஆசைகளையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்திக் கொள்வதற்காக இந்த திருமணத்தை நாங்கள் ஆகுமாக்கி இருக்கிறோம், அத்தாட்சியாக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, அல்லாஹ்வுடைய வார்த்தையை பொய்ப்பிக்கின்ற வாழ்க்கையாக இன்றைய வாழ்க்கையும் சூழலும் மாறி போகிறது என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, தவறு எங்கிருக்க முடியும் என்கிற ஒரு கேள்விக்கு இன்றைய ஈமானிய சமுதாயம் நிச்சயமாக பதில் தேடியாக வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே.